அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரப்பி ஷ்ரஹ்லி ஷத்ரி வயஸ்ஸிர்லி அம்ரி வஹலல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அல்ஹம்துலில்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிலிருந்து இந்த குர்ஆன் எவ்வாறு தொகுக்கப்பட்டு நம்முடைய கைக்கு வந்திருக்கிறது என்ற விஷயங்களினுடைய ஆரம்ப செய்திகளை இதற்கு முன்னால் உள்ள பதிவில் பார்த்தோம். என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பார்த்தோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹுவின் புறத்திலிருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக குர்ஆன் அருளப்பட்டதும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனதில் குர்ஆன் பாதுகாக்கப்பட்டதையும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள் சஹாபாக்கள் அவர்களுடைய உள்ளங்களில் இந்த குர்ஆன் பாதுகாக்கப்பட்டதையும், எழுத்தின் மூலமாக பாதுகாக்கப்பட்டதையும், அதன் பிறகு இந்த குர்ஆன் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் ஒரு முழு தொகுப்பாக தொகுக்கப்பட்டு அது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் பாதுகாக்கப்பட்டு அடுத்து அந்த மூலப்பிரதி ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் இருப்பதையும் நாம் சென்ற பதிவில் பார்த்தோம். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் தொகுக்கப்பட்ட அந்த மூலப்பிரதி அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருந்தது. அதன் பிறகு ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் இருந்தது. ஆனால் இது பரவலாக மக்களிடம் சென்று சேரவில்லை. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலம் வருது. உஸ்மானுடைய ஆட்சி காலத்தில் தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் எது போன்ற ஒரு அசம்பாவிதம் நடக்கும் என்று பயந்துக்கிட்டு இருந்தாங்களோ அது போன்ற ஒரு அசம்பாவிதம் நடப்பதற்கான அறிகுறிகள் தென்பட ஆரம்பிச்சிச்சு. என்ன மாதிரி அறிகுறி? மனனம் செய்த நபித்தோழர்கள் கணிசமாக குறைய ஆரம்பித்தாங்க. இஸ்லாம் பல பகுதிகளுக்கு பரவி இருந்ததுனால எல்லோருமே உலகின் பல பகுதிகளுக்கு போகக்கூடிய நிலைமையாச்சு. சஹாபாக்கள் பல இடங்களில் பரவிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் எல்லாருக்குமே குர்ஆனுடைய எல்லா பகுதிகளும் தெரிஞ்சிருக்கல. அவர்களுக்கு என்ன விஷயம் குர்ஆனிலிருந்து தெரியுமோ அதுதான் முழு குர்ஆன் என்று நம்பிக்கிட்டு இருந்தாங்க. இது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் தெரிய வருது. என்ன செய்கிறாங்கன்னாக்கா, அவர்கள் இந்த குர்ஆனுடைய மூலப்பிரதி ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் இருக்குது இல்லையா, அதை பொது உடைமையாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராங்க. ஆனால் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் இருந்த அந்த மூலப்பிரதி ஒரு புத்தகம் மாதிரி இல்லை. புத்தகம் மாதிரி இல்லைன்னாக்கா ஒரு முழு குர்ஆனும் ஒரு புத்தகமாக அப்படின்னா கிடையாது. அது எப்படி இருந்துச்சுன்னாக்கா, ஒவ்வொரு சூறாவும் ஒரு புத்தகமாக்கி கட்டப்பட்டு ஒரு கட்டுக்கட்டாக 114 சூறாவையும் கட்டுக்கட்டாக தனித்தனியாக வச்சுருந்தாங்க. அது ஒரு வரிசை கிரமமாக இன்றைக்கு நம்முடைய குர்ஆனில் இருக்குது இல்லையா, எடுத்த உடனே அல்ஹம்து சூரா, அடுத்து அல் பக்ரா, அடுத்து ஆல இம்ரான், இப்படியெல்லாம் வரிசையான அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொகுத்த குர்ஆன் இருக்கல. இந்த விஷயத்தை, சூறாக்களை வரிசையாக அடுக்கக்கூடிய அந்த விஷயத்தை முதல்ல செஞ்சது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. ஆனால் இந்த சூறாக்களை வரிசையாக அடுக்கிற விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்தாங்களா அப்படின்னாக்கா கிடையாது. ஒவ்வொரு சூறாவிலும் என்னென்ன வசனங்கள் இருக்கணும், அந்தந்த சூறாவில் எந்தெந்த வரிக்கு கீழே எந்தெந்த வரி வரணும், இந்த விஷயங்களைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டு போயிருந்தாங்களே தவிர இந்த சூறாக்கு அடுத்து இது, இந்த சூறாக்கு அடுத்து இது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கான எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. மக்களுடைய வசதிக்காக ஒரு யூனிஃபார்மாக இருக்குன்னு அப்படிங்கிற ஒரு நல்லெண்ணத்துக்காக இந்த வேலையை முதல்ல உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்கிறாங்க. புகாரியில் ஒரு ஹதீஸ் வருது. அந்த ஹதீஸில் ஈராக் நாட்டை சேர்ந்த ஒருவர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்க்க வராங்க. அவங்கள்ட்ட எனக்கு உங்களுடைய குர்ஆன் பிரதியை காட்டுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எதற்காக அப்படின்னு சொல்லிட்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கும்போது, குர்ஆனில் உள்ள அத்தியாயங்கள், சூறாக்களை எப்படி உங்களுடைய குர்ஆனில் வரிசையாக இருக்குதோ அந்த மாதிரி நானும் என்னுடைய குர்ஆனில் வரிசையாக அமைச்சிக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரணத்துக்காக கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட கேட்கும்போது அவங்க அதுக்கு என்ன தெரியுமா சொன்னாங்க? குர்ஆனை எதை முன்னாடி ஓதுனாலும் சரி, எதை பின்னாடி ஓதுனாலும் சரி, எந்த ஒரு கேடும் இல்லை
அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னது புகாரியில் 4993 ஹதீஸில் பதியப்பட்டிருக்குது. அதனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அத்தியாயங்களுடைய வரிசை முறையை நமக்கு கற்றுத்தரல அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும். எந்த சூறாவை வேண்டுமானாலும் முன்னாடி ஓதலாம், எந்த சூறாவை வேண்டுமானாலும் பின்னாடி ஓதலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு தொழுகை தொழுகிறாங்களே, ரமலானுடைய இரவு தொழுகையாக இருக்கட்டும், சாதாரண நாட்களில் அவர்கள் தொழுகக்கூடிய தொழுகையாக இருக்கட்டும், அப்போது சூரா பக்கரா அப்படிங்கிற அந்த 2வது அத்தியாயத்தை முதல்ல ஓதுவாங்க. அதன் பிறகு 4வது அத்தியாயமான சூரா நிசாவை 2வதாக ஓதுவாங்க. அதன் பிறகு ஆல இம்ரான், அதான 3வது அத்தியாயம் இப்போ இருக்கிற குரானில், அதை அதுக்கு அடுத்து ஓதுவாங்க. அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதுனதுக்கும் இன்றைக்கி குரானில் அந்த அத்தியாயங்களின் வரிசை முறைக்கும் எந்த சம்பந்தமும் இருக்கிற மாதிரியும் தெரில. இந்த விஷயமும் முஸ்லீமில் 1421 ஹதீஸில் பதியப்பட்டிருக்குது. இன்றைக்கு நாம் ஓதுகிற குரானில் சூரா அல் ஃபாத்திஹா முதல் சூறாவாக இருக்குது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதுதான் முதல் சூறா, இதை தான் குரானில் முன்னாடி நீங்கள் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு கட்டளையும் நமக்கு இடலை. ஆனால் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சூரா ஃபாத்திஹாவை குரானுடைய முதல் அத்தியாயமாக வைக்கிறாங்க. ஏன்னா நாம் இதை அடிக்கடி தொழுகையில் ஓதுகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த சூறாக்களுக்கு அதிகமான சிறப்புகள் இருக்கிறதுனால அவர்கள் தனக்கு தோன்றிய சில நியாயங்களை கற்பித்து அந்த சூறாவை முதல் சூறாவாக வைக்கிறாங்க. அதன் பிறகு சூறாக்களுடைய அந்த அளவிற்கு தகுந்தாற்போல் பெரிய சூறாக்களை எல்லாம் முன்னாடி வரிசைப்படுத்துகிறாங்க. ஃபஸ்ட்டு சூரா அல் பக்கரா, அடுத்து சூரா ஆல இம்ரான், அடுத்து சூரா அன்னிசா. ஸோ இது போன்று சூறாக்களுடைய அந்த சைஸுக்கேற்றவாறு, அந்த அளவிற்கேற்றவாறு அவர்கள் வரிசைப்படுத்துகிறாங்க. சில இடங்களில் வேறு பல காரணங்களுக்காக சிறிய அத்தியாயங்களை எல்லாம் முன்னாடி கொண்டு வராங்க, பெரிய அத்தியாயங்களை எல்லாம் பின்னாடி கொண்டு வராங்க. என்ன காரணத்துக்காக இது போன்று செய்யப்பட்டுச்சு என்பது நமக்கு தெரியப்படுத்தப்படல. ஆனால் குரானுடைய சூறாக்களை வரிசைப்படுத்தியது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. குரானை ஒரே கிதாபாக மாற்றும்போது அது ஒரு ஒழுங்குக்கு கீழே இருந்தால் தான் எந்த ஒரு குழப்பமும் வராது. அதனால் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் செய்யப்பட்ட இந்த ஏற்பாட்டை உலக முஸ்லிம்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் இந்த வரிசைப்படுத்துதல் என்பது அல்லாஹ்விடமிருந்தோ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமோ வந்தது இல்லை என்பதை நாம் எப்போதுமே ஞாபகத்தில் வைத்திருக்க வேண்டும். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவர்கள் தங்கள்கிட்ட இருந்த திருக்குரானை எந்த வரிசையில் வச்சுருந்தாங்கன்னாக்கா, குரான் எவ்வாறு அருளப்பட்டதோ அந்த குரோனாலஜிக்கல் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவாங்களே, கால அட்டவணை வரிசை, அதே மாதிரி முதல்ல அருளப்பட்ட அத்தியாயம் எது? 96வது அத்தியாயம், அல் அலக்குங்கிற 96வது அத்தியாயம் தான் முதல்ல அருளப்பட்டுச்சு. அவர்கள் வைத்திருந்த குரான் பிரதியில் 96வது அத்தியாயம் தான் முன்னாடி இருக்கும். அதன் பிறகு வரிசலாக குரான் எப்படியெல்லாம் அருளப்பட்டதோ அந்த வரிசையில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சேர்த்து வச்சுருந்தாங்க. அதே மாதிரி இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வச்சிருந்த குரானில் சூரா பக்கரா 1வது அத்தியாயமாக இருந்துச்சு. இன்றைக்கு இருக்கக்கூடிய குரானில் சூரா பக்கரா 2வது அத்தியாயம். அதே மாதிரி உபை இப்னு காப் என்ற நபித்தோழர் 5வது அத்தியாயமாக இருக்கக்கூடிய அல் மாயிதாவை 7வது அத்தியாயமாகவும், 4வது அத்தியாயமாக இருக்கக்கூடிய அன்னிசாவை 3வது அத்தியாயமாகவும், 3வது அத்தியாயமாக இருக்கக்கூடிய ஆல இம்ரானை 4வது அத்தியாயமாகவும், 6வது அத்தியாயமாக இருக்கக்கூடிய அல் அன்ஆம் அத்தியாயத்தை 5வது அத்தியாயமாகவும், 7வது அத்தியாயமாக இருக்கக்கூடிய அல் ஆராஃபை 6வது அத்தியாயமாகவும் எழுதி வச்சுருந்தாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தியாயங்களை உண்மையிலேயே வரிசைப்படுத்தி சூறாக்களை அவர்களே வரிசைப்படுத்தி நமக்கு கொடுத்திருந்தால் இந்த மாதிரி நபித்தோழர்களுக்குள்ளே வேறு வேறு மாதிரி அவர்கள் வரிசைக்கிரமமாக குரானை வச்சிருக்க மாட்டாங்க. இந்த விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொகுத்த பிரதியில் அத்தியாயங்கள் வரிசைப்படுத்தப்பட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. ஆனால் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் அத்தியாயங்களை வரிசைப்படுத்தினாங்க அப்படிங்கிறத ஹாக்கிம் போன்ற அறிஞர்களும் தக்க சான்றுகளோடு சொல்கிறாங்க. இதிலிருந்து இன்றைக்கு நாம் வைத்திருக்கக்கூடிய அந்த குரானுடைய வரிசை முறை உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் தான் வரிசைப்படுத்தப்பட்டது என்ற விஷயத்தை நம்மால் தெரிந்து கொள்ள முடியுது.
உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்த இந்த ஏற்பாட்டை அன்றைக்கிருந்த சஹாபாக்களும் சரி, நல்லோர்களும் சரி, யாருமே எந்த ஒரு ஆட்சேபனையும் தெரிவிக்கவில்லை. ஏன்னா இது தேவையான ஒன்று என்பதை எல்லோருமே தெரிந்து வைத்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இன்னொரு கட்டளை பிறப்பித்தாங்க. என்னன்னாக்கா, குரான் பிரதிகளுக்குள்ள எதுவும் குழப்பங்கள் வந்துடக்கூடாது என்பதற்காக யார் யாரிடமெல்லாம் குரானின் சில பகுதிகளை வைத்து கொண்டு இது முழு குரான் என்று சொல்லி கொண்டிருந்தார்களோ அவர்களுடைய பிரதிகளை எல்லாம் எரித்து விடுமாறு கட்டளையிட்டிருந்தாங்க. அப்துல்லாஹ் பின் மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மட்டும்தான் தம்முடைய பழைய பிரதியை எரிக்க முதல்ல மறுத்துட்டாங்க. மீதி எல்லோரும் எரிச்சிட்டாங்க. இவர்கள் மட்டும் எரிக்காமல் கடைசியில் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நல்ல நோக்கத்துக்காக தான் சொல்கிறாரு, இதை நாம் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களும் பின்னால் கட்டுப்பட்டு அவர் வைத்திருந்த பிரதியை எரித்து விட்டதை நம்மால் பார்க்க முடியுது. இப்போது குரான் வரிசைப்படுத்தப்பட்டு ஒரு முழு கிதாபாக ஆக்கப்படுது, ஒரு புத்தகமாக ஆக்கப்படுது. அடுத்து என்ன, இந்த மூலப்பிரதியை வைத்துக்கொண்டு பல பிரதிகள் நகலெடுத்து உலகம் பூராவும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சியின் கீழ் உள்ள அத்தனை நாடுகளுக்கும் அனுப்புவது தான் திட்டம். அடுத்து உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்காக யாரை கூப்பிடுறாங்க? சயீத் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு. யார்? சயீத் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு. யார் இவங்க? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் குரானை ஒன்று திரட்ட இவர்கள் தலைமையில்தான் ஒரு குழு அமைக்கப்பட்டுச்சு. ஞாபகத்தில் இருக்கா? அதே சயீத் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து கொண்டு வராங்க. அவர்களை இந்த குழுவுக்கு தலைவராக நியமிக்கிறாங்க. குரானை திரட்டுவதற்கும் இவர்தான் குழு தலைவராக இருந்தார். குரானை பல நகல்கள் எடுப்பதற்காகவும் இவர்தான் குழு தலைவராக நியமிக்கப்படுகிறார். இந்த குழுவில் முக்கியமான சஹாபிகளான அப்துல்லாஹ் பின் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, சயீத் பின் அல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துர் ரஹ்மான் பின் அல் ஆரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு இவர்கள் எல்லாம் இடம்பெற்றிருந்தாங்க. இந்த பணிகளை உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்போ செய்கிறாங்க? ஹிஜ்ரி 25ஆம் ஆண்டு, அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்து 15 ஆண்டுகளுக்குள் திருக்குர்ஆன் இப்போது இருக்கக்கூடிய வரிசைப்படி அமைக்கப்பட்டு விட்டது. இதன் பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கீழே இருந்த அந்த குழு இந்த குர்ஆனை பல பிரதிகள் எடுத்து உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சியின் கீழ் இருந்த அத்தனை நாடுகளுக்கும் அனுப்பி வைக்கிறது. அதில் 2 பிரதிகள் இன்றளவும் பாதுகாக்கப்பட்டு இருக்கின்றன. ஒன்று துருக்கி நாட்டின் இஸ்தான்புல் நகரத்தில் இருக்கின்ற டாப் காப்பி பேலஸ் என்று சொல்லப்படக்கூடிய மியூசியத்தில் ஒரு பகுதியும், ரஷ்யாவில் உள்ள தாஷ்கண்ட் என்று சொல்லப்படக்கூடிய நகரத்தில் இன்னொரு அருங்காட்சியகத்தில் மற்றொரு பிரதியும் இன்றளவும் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. அன்றைக்கு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பரப்பிய அந்த பிரதிகள் தான் இன்றைய உலகத்தில் உள்ள குரான்களுக்கெல்லாம் மூலப்பிரதியாக இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய கைகளில் தவழும் அத்தனை குரான்களுக்கும் மூலப்பிரதி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காலத்தில் தயாரிக்கப்பட்டு உலகம் முழுவதும் பரப்பப்பட்ட அந்த குரான் பிரதிகள் தான். இதுதான் குரான் திரட்டப்பட்டு பாதுகாக்கப்பட்ட வரலாறு. தினம் தினம் குரானை ஓதக்கூடிய நாம் இந்த செய்திகளை தெரிந்து வைத்திருக்க வேண்டும். குர்ஆன் திரட்டப்பட்டு பாதுகாக்கப்பட்டதில் சந்தேகம் இருப்பவர்களுக்கு இந்த செய்திகளை எல்லாம் நாம் விளக்கி சொல்ல வேண்டும். மீண்டும் ஒரு பதிவில் மறுபடியும் சந்திப்போம். வாஹத் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.